ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 26ஆம் நாள் மார்ச் 10 திங்கட்கிழமை 11 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குங்க. அதற்கு பிறகுதான் துவாதசி திதி ஆரம்பிக்குது. இன்று பூச நட்சத்திரம், இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த பொருள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இதில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன பண்ணணும் அந்த ஒரு பிடிவாதம் இருக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். படிப்புலையும் அப்படிதான். மாணவர்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாமில் நம்ம 100க்கு 100 சென்டம் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். இதெல்லாம் மிக மிக சிறப்பு தான். இன்று காரிய வெற்றிகள் 3, தாய் வழியால் நன்மையும் உண்டுங்க. இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், வேலைகளில் கவனமும் நிதானமும் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எல்லா வேலைகளையும் தாங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக பார்ப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிதானமும் இருக்கும் அதில். சரிங்களா? ஒரு கவனம் எடுத்து பார்க்குறப்பே நிதானம் வந்துடும் இல்லையா? முயற்சிகளில் வெற்றிகள், அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் என்று இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், இருக்கிற ஒரு தொழில் இருக்கு. மிதுன ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா 2 தொழில்கள் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. இன்னொரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதை நோக்கி ஒரு தேடுதல் இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று லாபங்கள் கூடக்கூடிய நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாக கடகராசிக்கு இன்று அமைகின்றது. எல்லா வேலைகளும் சரிதாங்க. அது வீட்டு வேலை இருந்தாலும் சரிதான், ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரிதான், எல்லா வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப அழகாக வேலை பார்ப்பீங்க. வெற்றிகளும் தேடி வரும். தொழில் சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் சரிதான், இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், கூட்டு தொழில் அமையும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரொம்ப நாளாக ஒரு கூட்டு தொழிலுக்கு சரியான ஒரு கூட்டாளி, அதாவது ஒரு பார்ட்னர் இல்லைன்ட்டு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அது இன்று தீர்ந்துவிடும். கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? அது வீடு சம்பந்தமான ஒரு கடன், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தமான ஒரு கடன், இல்லைன்னா தொழில் வியாபாரம் சம்பந்தமான ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்று இருக்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, நண்பர்களிடம் உதவிகள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய நண்பர்கள்ட்ட அது எந்த உதவியாக இருந்தாலும் சரிதாங்க, வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரிதான், இல்லை பண உதவியாக இருந்தாலும் சரிதான், இப்படி உதவிகள் தேடி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் சார்ந்த வெற்றிகளும் இன்று உண்டு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக கடன் வாங்குவீங்க இன்று. அது பேங்க்ல வாங்கலாமா, இல்லை பின்னாந்து வெளியில வாங்கலாமா, இப்படி ஒரு சூழல் இன்று அமையும். வேலைகளில் சிறப்பு. வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகாக வேலை பார்ப்பீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், புதிய வேலை, தொழிலில் கவனம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. புதிய வேலை உங்களுக்கு அமையும். தொழிலில் அதிகப்படியாக கேர் எடுத்துக்குவீங்க, கவனம் எடுத்துக்குவீங்க. தொழில் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணும் அது சம்பந்தமான வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க. புதிய வேலை வாய்ப்பு சில பேருக்கு அமையும். நன்மைகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிவபெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, வேலைகளில் தடுமாற்றமும் உயர் அதிகாரிகளில் தொல்லைகளும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. சரிங்களா? ரெகுலராக செய்யக்கூடிய வேலை தான் இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், பேச்சில் கவனம் கொள்ளக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் அமையக்கூடிய நாளாகவும், திருமண வாய்ப்பு அமையக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாகவும் இன்று அமைகின்றது. பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க, கவனமாக பேசுங்க. அலட்சியம் வேண்டாம் பேச்சில். சரிங்களா? வாழ்க்கை துணையால் நன்மைகள், வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்களை முயற்சிகள் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், புதிய முயற்சிகளில் கவனம் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. புதிய முயற்சிகள், வேலை சம்பந்தமான முயற்சி, தொழில் சம்பந்தமான முயற்சி, படிப்பு சம்பந்தமான முயற்சி, இப்படி பலவிதமான முயற்சிகளில் கவனம் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க, ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. உடல் சார்ந்த பிரச்சனை வந்ததுன்னா இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம்,
முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பூர்வீக சொத்து வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு வர வேண்டிய தொகை விட அதிகப்படியான ஒரு தொகை வந்து சேரும். உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.